இங்கே தனு என்ற சூக்கும தேகத்தை மனம் முதலாய் மனம் காரணமாய் என்க என்பது மாபாடியம். போற்றி பகருடை இப்பகுதியில் இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் சொல்றார். இப்பகுதியில் உயிர் முதலில் எவ்வாறு உடலை பெற்று பிறக்கிறது என்பது கூறப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் ஒரு லாங்குவேஜ் சொன்னாங்க, கொஞ்சம் ஹை லெவல் லாங்குவேஜ், நமக்கு ஒன்றும் எட்டலை. இப்போ நமக்கு எட்ட அளவுக்கு சொல்கிறார். உடல், அதாவது உயிர் முதலில் எவ்வாறு உடலை பெற்று பிறக்கிறது என்பது கூறப்பெற்றுள்ளது. இறந்த போது இறைவன் மாயை, அதாவது ஆணவத்தால் முழுதும் மறைக்கப்பட்ட உயிர் கேவல நிலையில் இருந்தபோது இறைவன் மாயையிலிருந்து நுண்ணுடலை படைத்து அளிப்பன். நுண்ணுடம்பை பெற்ற உயிர் மனத்தால் பலவாறு நினைதலை செய்யும். அதனால் வினை நிகழும். வினைக்கு ஏற்ப பருவுடலை தருவான். இங்கு தனு என்பது நுண்ணுடலை குறிக்கும். மனம் முதலா, மனம் காரணம் என்று உரை செய்தார். மனம் முதலா, அதாவது மனம் முதலா என்பதற்கு ஏனைய உரையாசிரியர்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மனம் முதலா அப்படி எடுத்துட்டாங்க. மனம், அந்த கரணங்கள் என்று மற்றவர்கள் பொருள் செய்தார்கள். சிவஞான முனிவர் மனத்தின் காரணமா என்று பொருள் செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டியுள்ளார். மனம் முதலா அப்படிங்கிற சொல்லில் ரெண்டு பொருள் இருக்குது. மனம் முதலா என்பதனால மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மனம் முதலா அப்படின்னு நிறைய உரையாசிரியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சிவஞான முனிவர் முதல் என்பது கேபிட்டல் என்று பொருள் எடுத்து கொண்டார். அதாங்க தவம். ஒரு சொல்ல எப்படி எடுத்து அந்த இடத்துக்கு பொருத்தமாக பொருள் செய்ய வேண்டும் என்பது தவத்தின் அடிப்படையில் தான் வாய்ப்பு. இல்லைன்னா நம்ம வேறு வகையாக பொருள் எடுத்துக்கொண்டு இடர்பட வேண்டியதாகிடும் என்பதை நினைவிற்கொள்ளுங்க. சரி, இப்போ அடுத்த வணக்கத்துக்கு வந்துடலாம். இப்போ ஆணவ மலத்துக்குள்ளே கிடந்தோம். இறைவன் மாயை, அப்புறம் புருடன், அதுக்கப்புறம் குணசரீரம், அதுக்கப்புறம் சூக்கும தேகம். இப்போ 4 சட்டை கூட்டிட்டார். 5வது சட்டை இப்போ கூட்டணும். 5வது சட்டை மனம் வந்த விகாரத்தால் கூட்டப்பெறுகுதுன்ட்டார். சரி, முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ 5வது சட்டை கூட்டுவதற்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லணும். ஏன் 84 லட்சம் யோனி வேறுபாடு, அத்தனையும் சொல்வதற்கு இந்த புத்தகம் பத்தாது, இந்த பிறவி பத்தாது. அதனால் என்ன பண்ணார் நம்முடைய உமாபதி சிவன்? நான் எல்லாத்தையும் சொல்ல வல்ல, இந்த 84 லட்சம் யோனி பேதத்தில் மனித பிறப்பு எவ்வாறு கிடைக்கிறது என்று சொல்லட்டுமா? ஏன் இதுபோல் மற்றவையும் என்று வைத்து கொள்ளுங்க. அவர் உணர்த்துவது நமக்கு தேவையானது இதுதான். எனக்கு இந்த சட்டை எப்படி கிடைச்சிது அதை நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லா உயிருக்கும் கிடைக்கும், நீ நினைத்துக்கொள். ஏன் தூல தேகம்னா வேறு உடை. இப்போ அந்த மரம் இருக்குதுங்க, நாம் இங்கே இப்போ நாமளும் சித்தாந்தம் கேட்டுட்ருக்குறோம். அந்த மரமும் கேட்குமா என்ன? கேட்காது. ஏன்? அது காது இல்லை, கேட்காது. ஏன்? அது ஓரறிவுடைய உயிர். தொட்டாத்தான் அறியும். பேசுன்னு அறியுமா என்ன? அறியாது. தொட்டா அறியும். அதுக்கு தொடுகின்ற நிலையில் அறிகிற அறிவு தான் இருக்குது. அதுக்கு ஓரறிவு. அப்போ அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, அதுக்கு ஒரு அறிவுத்தன்மை இருக்குது. அந்த தன்மை நம்முடைய அறிவுத்தன்மை போல இல்லை. ஆனால் அதுக்கும் பிறப்பு இருக்கிறது, அதுக்கும் காத்தல் இருக்கிறது, அதுக்கும் அழித்தல் இருக்கிறது, அதுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உடம்பு என்பது தான் மரம். ஆனால் அதுக்குள்ளே உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அது அந்த உயிர் நம்ம உயிர் மாதிரி அது ஒரு உயிர் தான். நாம் மனித சட்டைக்குள்ளே இருக்கிற உயிராக நிற்கிறோம். அது மரம் என்கிற பொருள் உயிர் இருக்குது. எனவே இங்கே இருக்கு ஒரு உயிர் இருக்குது, அதுலேயும் ஒரு உயிர் இருக்கிறது. அதனால தான் பின்னால் வந்த ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். என் உயிர் வாடுவது போல தானே இதுவும் ஒரு உயிர் அல்லவா? எனவே அந்த வாட்டம் என்னை பாதிக்கிறது என்று சொன்னது காரணம் அதுதான். அதான் எவ்வுயிரும் காக்கவோ ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ குருஞான சம்பந்தர். எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ வவ்வி பொருகி வரும் நெஞ்சே உருகுவதும் வேண்டாம் வருகுவது தானே வரும். வரதான் வரும், வருகுவது தானே வரும், வருகுவது தானே வரும்.
வருகுவது தானே வரும், வருகுவது தானே வரும். இந்த தானே இந்த சொல்ல இப்படி போட்டினா பொருள் வேறு, அப்படி போட்டிங்கன்னா பொருள் வேறு. அதுதான் தமிழ். இப்படி அனுபவிக்கிறதுக்கு உலகத்தில் வேறு மொழியில் இல்லைங்க, நம்ம மொழியில் தான் அப்படி அனுபவிக்கலாம். 3 சொல்லு தான். வருகுவது தானே வரும், வருகுவது அதுவாகவே வரும் தம்பி, நீ அவசரப்படாத அப்படின்னு ஒரு பொருளாச்சு. அந்த தானே இந்த பண்ண வர்றதாயா வரும். ஏன் எண்ணெயை போட்டு உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை வருகுவது தான் வரும். அப்படி சொல்லில் ஒரு இனிமையை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் தூல தேகம் எவ்வாறு வழங்கப்பெறுகிறது அது எல்லா உயிருக்கும் சொல்லலாம். ஆனால் அது நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நாம் என்ன நமக்கு எப்படி கிடைச்சின்னு பார்த்துக்கலாமாங்கிறார். நம்முடைய சட்டை எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை இந்த பகுதியில் 4வது போற்றியில் சொல்லுகிறார் உமாபதி சிவம். கவனித்து பாருங்கள், என்ன பெரிய கருணை இருக்குதுன்னு பாருங்கள். நாட்டுகின்ற எப்பிறப்பும் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தைதாய் போகத்து கற்பமாய் புல்லிற்பணி போல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அநாதி உயிர் தம் பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலா எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகி இருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. ரொம்ப ஒரு அருமையான பகுதி. இந்த பகுதியை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னு கருதுனீங்கன்னா கொஞ்சம் திருவாசகத்தையும் கூட வச்சுட்டு தான் விளங்கணும். எங்கே போற்றி திரு அகவல் என்கிற பகுதி. அதில் நம்ம காலையில் பார்த்ததில் அந்த திருமால் அடி காண போனார், அயர்ந்து போனாருன்னு சொல்லி நிறுத்தினார் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு வருகிற வரிகள் யானை முதலா எறும்பீராய யோனியில் உள் வினை பிழைத்தும். அங்கே தொடங்கணும், தொடங்கி எங்கொண்டாந்து முடிக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா தாயே ஆகி வளத்தனை போற்றி என்ற வரைக்கும் வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துக்கு வரணும். அப்படி என்ன கொடுத்துருக்கிறார் மாணிக்க வாசகர்? அங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒருமதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும், இருமதி தன்னில் ஒருமயிர் பிழைத்தும், மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்கள் பேரிருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டம் பிழைத்தும், 9 வருதரு துன்பம் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இது என்ன சொல்லியிருக்குது? 10 மாதமும் ஒரு உயிர் தாயின் கருப்பைக்குள் கிடந்து படுகிற பாடு. நீங்கள் அதுக்கான உரை பகுதி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது தந்தையினுடைய நிலையிலிருந்து தாயின் கருப்பைக்குள்ளே போகிற அணுக்கள், அது விந்து அணுக்கள்னு அதுக்கு பேர். திருவாசகம் அதை தொடலை, அப்படியே நேராக பிறப்பு பற்றி சொல்ல வந்துட்டார். ஆனால் இவர் அதை சொல்லிட்டார். ஏன் அவர் விட்டதை இவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னதை இவர் விட்டுட்டார். ஏன் அதை அங்கே பார்த்துங்கன்ட்டார். அப்போ அந்த ரெண்டையும் அப்படி இணைச்சி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லாத இவர் சொல்லியிருப்பார், இவர் சொன்னதை அங்கே ரெண்டையும் அப்படி ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது மொத்த தியரியும் நமக்கு முழுசாக கிடைச்சிடும். அப்போ தாயினுடைய கருப்பைக்கு சொல்லக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். யார்? உமாபதி சிவம்.
அது எங்கிருந்து போகுது? தந்தை இடத்தில் போகிறது. தந்தையினுடைய வயிற்றில் 2 மாதம் பக்குவப்படணும். விந்து அணுக்கள், ஒரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விந்து அணுக்கள் தந்தையின் வயிற்றில் 2 மாத பக்குவமான உயிர்களாக இருக்கணும் முதல்ல. அப்படி இருந்த பிறகு அது தாயின் கருப்பைக்குள்ளே போய் உள்ளே விழுகிற பொழுது தாயின் கருப்பைக்குள்ளே எண்ணற்ற கிருமிகள் இருக்கும். எப்போ அந்த கிருமி இருந்துச்சு? அந்த கருப்பை என்று இருந்ததோ அன்னைக்கே அந்த கிருமியும் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அந்த கிருமிகள் ரொம்ப காலம் பசியோடு கிடக்குது. ஏன்? அந்த கருப்பைக்குள்ளே எதுவுமே உள்ளே போகாதனால. அந்த ஈண்டு பசியோடு கிடந்த அந்த கிருமிகள் இந்த விந்து அணுக்கள் போய் உள்ளே விழுந்த உடனே அப்படியே பிச்சு கொதறி அப்போவே சிதைச்சிடும். இப்படி நூற்றுக்கணக்கான கிருமிகள் அந்த கருப்பைக்குள் இருக்கிறது. விழுகிற ஒவ்வொரு அணுக்களையும் அவ்வப்போதுவே நொடி பொழுதில் சிதைச்சிடும். அப்படி சிதைக்கப்படுமானால் ஒரு பெண் தாய் என்கிற நிலை பெறுவது சாத்தியமே இல்லை. எப்போ தான் தாயாகும்? நினச்சி பாருங்க. அதைத்தான் இங்கே சொல்ல. நீங்கள் இறைவன் கருணைக்கு ஒரு வணக்கம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த பகுதியை படித்து பாரியா வணக்கம் சொல்கிறதுக்குங்கிறார். ஏன்? அந்த விந்து அணுக்கள் போய் விழுகிற பொழுது சுவாமி பார்த்துக்கிட்டே நிற்கிறாராம். எங்கே? கருப்பையின் வாசலில் நிற்கிறார். இந்த உயிர் வரட்டும்னு பார்த்துக்கார். அப்போ நாம் வந்தபோது டப்புன்னு நம்மளை பிடித்து கொண்ட பிறகு இது அப்படியே அந்த கருப்பைக்குள்ளே போய் விழுந்தது. அவனுடைய பார்வை நோக்கில் பற்றி கொண்ட உயிர்களை கிருமிகள் சிதைக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அது 1 மாதமாகி 2 மாதமாகி அப்படியே ஒன்றொன்னா வளர்ந்து வருது. அப்போ இந்த விந்து அணுக்கள் விழுந்த மாத்திரத்தில் சிதையாது போனதுக்கு காரணம் என்ன? இறைவன் அந்த விந்து அணுவில் இருக்கிற உயிரை கருணை நோக்கத்தில் பிடித்து கொண்டதனால். இதான் அவன் செய்த முதல் கருணை. அப்படி உள்ளே விழுந்த உடனே 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்கிறார். 5 மாதம் 6வது மாதம் வரைக்கும் தாயின் கருப்பைக்குள் இருக்கிற உயிர்கள் எந்த வகையிலும் சிதைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் கலைஞ்சு போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று அன்னைக்கே மணிவாசக பெருமான் பதிவு செய்தார். அப்போ 6வது மாதம் என்பது 5 மாதம் வரைக்கும் ஒரு பெண் கருவுற்றிருக்கிறார் என்பது அவளை எளிதாக கண்ணில் பார்க்க முடியாது, தெரியாது. ஆனால் 6வது மாதம் தொடங்கிட்டாவே அந்த பெண் கருவுற்றிருக்கிற குறிப்பை அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதி காட்டி கொடுத்துடும். அப்படி காட்டி கொடுக்கும்போது பார்க்கக்கூடிய மக்களுடைய கண் பார்வை இருக்கு பாருங்கள். அந்த கண் பார்வை கொடியது. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணினுடைய பார்வை எவ்வளவு ஆற்றல் உடையது. கருவுக்குள்ள உயிர் செத்து போகிற அளவுக்கு செய்யும். சும்மா நினச்சிக்காதீங்க. நம்ம கண்ணுக்கு எவ்வளோ ஆற்றல் தெரியுமா உங்களுக்கு? அவள் உண்டாயிருக்கிறாளாமா அப்படின்னு பார்த்து சொன்னால் தீர்ந்து போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு 10 பேர் இருக்குது, அந்த கண்ணு பட்டுச்சு, மொத்த சோழியும் முடிஞ்சிச்சு. அப்போ 1 மாதத்துலேயே நம்ம கலைஞ்சு போயிருக்கலாம். 2 மாதத்தில் இப்படி ஒவ்வொரு மாதமாக தப்பிச்சு 6 மாதம் ஆச்சு. எப்படியோ கண்ணடியிலிருந்தெல்லாம் தப்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 7வது மாதம் வந்துச்சு. இப்போ அந்த 7வது மாதம் வரும்போதே அது ஒருவாறு கை கால் உறுப்புகள்லாம் பெற்றிருக்குங்க. அப்படி பெற்றிருக்கிற உயிர் ஒரு கால் வினை வயத்தால் மண்ணுக்கு வருகிற வாய்ப்பு உண்டு. ஒரு உயிர் நல்ல முறையில் வளர்ந்து வரணும் 10 மாதம் கருப்பைக்குள்ளே இருக்கணும். அதில் 7வது மாதமே வந்துச்சுன்னு அர்த்தம் ஊட்டச்சத்து குறைந்த உயிராக மண்ணுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊனமுடைய உயிராக மண்ணுக்கு வரும். நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? நாம் தடுத்துலாம் நிறுத்த முடியாது. 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் சிதையலாம். 7வது மாதத்தில் வினை வயத்தால் கீழே மண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 7 புவி 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும்
8வது மாதம் கஷ்டப்படும். எது? சிறைக்குள்ளே உட்காந்துட்டு கையை கட்டி காலை போட்டு இடிச்சுக்கிட்டு குழந்தை போட்டு ஐயோ சீக்கிரம் போகணும் உதச்சிக்கிட்டு கிடக்கும் 8வது மாதம். 9ம் அப்படி தான் கிடக்கும். 8ம் 9ம் ஐயோ நம்ம சிறையில் சிக்கிக்கிட்டோம் வெளியே போகணும், சிறையில் சிக்கிட்டோம் வெளியே போகணும், உதச்சி தள்ளும். 10வது மாதம் ஆன பொழுது மண்ணுக்கு வரும்போதே செத்து வருவதும் உண்டு, அல்லது அது பிழைத்து தாயை இறக்கச் செய்வதும் உண்டு. எத்தனை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? குழந்தை வந்துருச்சு, தாயை காப்பாற்ற முடியல, தாயை காப்பாற்றியாச்சு, குழந்தையை காப்பாற்ற முடியல, ரெண்டும் பிழைத்து வருவது எவ்வளவு அரிது. அப்படி வந்து தானே நீங்கள் உட்காந்துருக்கணும். நம்மளை அன்னைக்கே சாமிக்கு டிஸ்போஸ் பண்ணு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? 1 2 3 4 5 அப்போவே டெலிட் தச்சுருந்தாருன்னா அப்போவே மொத்த சோழியும் முடிஞ்சு போயிருக்குமே. இப்போ கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லையே. இன்றைக்கி நம்ம உட்காந்து நான் கஷ்டப்படுறேங்கிறீங்க. அன்றைக்கே கஷ்டம் வேணாம் மொத்தமாக அமுத்திருந்தானே வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, வேலை முடிஞ்சு தான் போயிருக்கோம். எதை அறிஞ்சிருக்க முடியாது? சிவபெருமான் அறிஞ்சிருக்க முடியாது. இப்போ ஞான சாத்திரம் இருக்குன்னு அறிஞ்சிருக்க முடியாது. இறைவனை அறிவிக்க வாய்ப்பு மனித சட்டை கிடைச்சதுனால தானே கிடைச்சிது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இல்லைன்னா கிடைக்குமா என்ன? வேறு எங்கேயாவது பிறந்திருந்தோம்னா, எங்கேயாவது மகாராஷ்டிராவில் அல்லது இங்கே காஷ்மீரில் இல்லை அந்த பக்கம் சிம்லாவில் பிறந்துட்டு அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் படிப்போமா என்ன? மனிதனாக பிறந்திருப்போம். இந்த கருணையை வழங்கிக்கிற உட்காந்து படிச்சுட்டு இருப்போமா என்ன? வாய்ப்பே இல்லை. அப்போ மனித சட்டைக்குள்ளே புகுத்தி கொண்டு வந்து 10 மாதம் கொண்டாந்து பிறகு அந்த உயிரை கொண்டாந்து அடுத்தடுத்த நிலை கொண்டு வரும். அப்போ மாணிக்க வாசகர் 10 மாதமும் படுகிற துயரத்தை அதுக்குள்ளே பதிவு செய்தார். அந்த பதிவில் என்ன சொல்லப்படலை? கருப்பைக்குள்ள கிருமி இருக்கும் சிதைக்கும் என்கிற செய்தியை விரித்து சொல்லலை, சூக்கமாக சொன்னார். செருவினில் பிழைத்தும்ட்டார். செருனா போர். அந்த வரியை பார்த்தீங்கன்னா, யானை முதலா எறும்பீராய யோனியில் உள்வினை பிழைத்தும் மாதா உதரத்து கிருமி செருவினில் பிழைத்து. கிருமி இருக்குது, அது போர் செய்யும், அந்த போரில் பிழைத்துட்டார். அதுக்கு மேலே அவர் விரிக்கலை. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எப்பிறப்பும் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்து கற்பமாய் எப்படி நுழைகிறோம்? புல்லில் பனிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால். அந்த கருப்பைக்குள்ளே போகும்போது அருகம்புல்லின் மேலே இருக்கிற பனித்துளி போல் உயிர் நுண்ணிய அளவில் ஒரு விந்து அணுக்களாக உள்ளே போகுது. அப்படி திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ. அந்த பைக்குள்ளே போய் விழுந்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய பசி என்கிற கொடுமையில் விழுந்து அந்த தீக்குள்ளே விழுந்து என்னாகிறது? அங்கே இருக்கக்கூடிய கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளோடு கலந்து அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் இந்த உயிரை அவ்வப்போதே சிதைத்துவிடும். பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேயாக எடுக்கும் என சிதைத்து விடுமே என்று கருதி அவன் என்ன பண்ணான்? வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்து கொஞ்சம் வேறுவாறு உணர்ந்து விடுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் எப்படி உங்களால் வாங்கிக்க முடியும்னு பாருங்கள். நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருப்ப திருமணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க, முதலாக உங்கள் ஆளை எங்கே பார்த்தீங்க? அந்த மாலில் பார்த்தேன், அந்த மெரினா பீச்சில் பார்த்தேன், அல்லது அந்த சினிமா தேட்டரில் பார்த்தேன், நான் கோயிலில் பார்த்தேன். ஏதோ ஒரு இடம் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம அது ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ், ரொம்ப இனிய நினைவுகளாக பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சு கொடுப்போமா இல்லையா? அது எப்போ கேட்டாலும் நான் பார்த்தது அங்கே தாங்க பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறதுக்கு ஒரு இனிய நினைவுக்குரிய இடம் இருக்குது. நான் பார்க்கில் பார்த்தேன், பீச்சில் பார்த்தேன், மாலில் பார்த்தேன்னு சொல்லலாம். சரி, சிவபெருமான் நம்மளை எங்கே பார்த்தேன்? இந்த சட்டை கிடைக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. அவர் எப்போவுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறது தான், அது வேறு. இப்போ இந்த இடத்துக்கு ஸ்கூலில் குறிப்பு என்ன தெரியுங்களா?
அந்த தாயின் கருப்பைக்குள்ளே நுழையிற வாசலில் காத்து நின்னானுங்க நம்மளை பிடிக்கிறது. இப்போ நாமெல்லாம் நம்மளால் பிடிக்கிறதுக்கு பீச்சு அங்கேயும் சுற்றி பிடிச்சோம். ஆனால் அவன் நம்மளை பிடிக்கிறதுக்கு எங்கே பிடிச்சான்னு தெரியுங்களா? அந்த வாசல் என்று சொல்லக்கூடிய கருப்பையின் வாசலில் காத்து நின்று நம்மை பிடிச்சிருக்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஏயா உனக்கு வேறு ஏன் இவனை வேறு எங்கேயும் பிடிக்க முடியலையே, இவனை இங்கே தான் ஏன் பிடிக்கணும்னு பிடிச்சான்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல காத்திருந்து நம்மை பிடித்தாங்கிறார். அது சொல்ல அப்படியே இருக்குது பாருங்கள், காய கருக்குழியில் காத்திருந்து. எப்படி? மாணிக்க வாசகர் நாளை திருப்பெருந்துறை வருகிறார் என்பதற்காக இன்றே போய் குருந்த மரத்தின் கீழே உட்காந்துருந்தான் இறைவன். நாளைக்கு நம்மால் வராரியா அப்படி அந்த மாதிரி நாம் வரோன்னு சொல்லி அவன் எங்கே உட்காந்துருந்தான்? கொடுமை. நம்மளுக்கு வேறு வழி தெரியல. நம்ம இடம் அதுதானா போச்சு. நம்மை குருந்த மரத்தின் கீழிருந்து பிடிக்கல, கருப்பையின் வாசலில் காத்திருந்து பிடித்தானுங்க இறைவன். கடவுளே நினச்சிங்கன்னா கலங்கி போயிடுங்க. எப்பா இப்படி எனக்காக இங்கேயா வந்து காத்திருப்ப? அது உங்கள் அறிவை போய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தொட்டுதுன்னா தெரியுங்க அந்த பாடு என்னன்னு. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பிறப்பினுடைய நுட்பமோ இங்கே சொல்லப்பட்ட நுட்பமோ எட்டுமான்னு தெரியாது. எனவே காய கருக்குடியில் காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த உயிர் அப்படியே கை கால் முதலியவற்றை அழகாக அப்படியே டிசைன் பண்ணி அவர் தான் உள்ளுக்குள்ளே பண்ணுறாராம். சொல்ல பாருங்கள், காமியத்துக்கு ஏய வினைகளுக்கு ஏற்ப கை காலெல்லாம் பொருத்தி எவ்வுறுப்பும் ஆசரவே. எப்படின்னு அர்த்தம்? அழகான கண், அழகான மூக்கு, என்ன அழகு, கண்ணாடி பார்த்து பார்த்து ரசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் அவர் பண்ண டிசைன். ஒருவேளை நம்ம கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாற்றி விட்டுருந்தான்னு என்ன இருக்கும்? கழுது மாதிரி ஆயிருந்துன்னா என்ன இருக்குது? இது அழகாக இருக்குங்காட்டி தான் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் இல்லைங்களா? மூக்கு ஒரு அளவாக வச்சுருக்கிறதுனால பரவாயில்ல. கிளிக்கு வச்ச மாதிரி கிளிக்கு வச்சுருந்தாருன்னா இங்கேருந்து வாய்க்கு கீழே போயிருக்கோம் இல்லைங்களா? இப்படி இந்த டிசைன் அத்தனையுமே அவருடைய ஓன் டிசைன். அவர் யார்? எனக்காகவே படைத்த டிசைன் அல்லவா? அவர் தானே இதுக்கான மொத்த வடிவமைப்பாளர். அவர் தானே. அதெல்லாம் சொன்னார் யோகி இருத்தி. அப்போ டிசைன் பண்ணி என்ன பண்ணார்? ஏய வினைகளுக்கு ஏற்ப கை கால் முதலானவற்றை தந்து குற்றமற ஆசரவே செய்து திருத்தி. எப்படி? ஃபைனல் டச். நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவான், எல்லாம் போட்டு முடிச்சுனே ஒரு ஃபைனல் டச் அப்படி இப்படி அப்படி 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 பார்ப்பாருங்க. படம் ஆகா என்ன அதாங்க ஃபைனல் டச் அப்படிம்பாங்க. எல்லா வேலையிலுமே அது ஃபைனல் டச்சுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்களே கோலம் போட்டு முடிச்சுன்னு அப்படி போட்டுட்டு எல்லாம் அப்படி லேசாக இப்படி பிடிப்பீங்க பாருங்கள். அதுதான் அந்த கோலத்தையும் தூக்கி நிறுத்தும். அது அதுதான் ஃபைனல் டச் இல்லைங்களா? அப்படியே தோசையை ஊற்றி வச்சுட்டு ஃபைனல் டச் அப்படியே லேசாக ஒரு நெய்யை ஊற்றணும்னா அப்படியே நெய் வாசம் வந்துடுதா இல்லையா? அண்ணா அது அவருக்கு பிடிக்குமே. நெய்யை அப்படியே முதல்லையே நெய்யை ஊற்றுனா என்ன ஆகுது? அப்படியே முடித்து எடுத்து வைக்கிற நேரம் இல்லைன்னா 2 ஆனியன் அப்படி லேசாக அப்படி தூவி விட்டோம்னா ஆனியன் தோசை ஆயிடுச்சா இல்லையா? இதெல்லாம் ஃபைனல் டச்சில் இருக்கிறது. அந்த மாதிரி சாமி பார்த்தாரு, ஃபைனல் டச் அப்படி லேசாக அப்படி பண்ணிட்டு திரைப்படத்தில் மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2 மணி நேரமாக மேக்கப் பண்ணியிருப்பான். ஷார்ட் ரெடிம்மா, மேடம் ஒரே நிமிஷம் இருங்க அப்படிமா. அதுதான் ஃபைனல் டச் இல்லையா? சும்மா பார்க்குறோம்ல, எத்தனை காட்சிகளை பார்க்குறோம். எனவே சாமி நம்ம என்ன பண்ணார்? ஃபைனல் டச்லாம் பண்ணி திருத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? அடுத்து சொல்லு பாருங்கள், யோகி இருத்தி. அது என்னங்க யோகி இருத்தி? தாயின் கருப்பைக்குள்ளே தலை கீழே காலு மேலே இருக்கும். யாராவது கருவுற்ற மகளிர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கருவுற்றிருக்கிற நிலையை அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தலை கீழாக கால் மேலாக, தலைக்கும் காலுக்கும் கீழே கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த விரலுக்கு பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு குறுகி கிடப்போம். அப்படியே தலைகீழாக தவம் செய்துட்ருப்போம். அது தவம், சிரசாசனம். அதுக்கு பேர் சிரசாசனம். அதான் யோகி இருத்தி. என்னையா அப்படி பிடிச்சிட்டு இருந்தான், சாமி என்ன காப்பாற்றிடு, சாமி என்ன காப்பாற்றிடு, எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு கிடந்தோம். சரி போ அவன் சாமி காப்பாற்றினா என்ன நடக்க போகுது பாருங்கள். யோகி இருத்தி உள்ளே போகும்போது எப்படி போனோம்? சின்ன பனித்துளியாக உள்ளே போச்சு உயிர். இப்போ என்ன பண்ணியிருக்குது? ஒரு உடம்பை பெற்றுக்கொண்டு 3 கிலோ எடையோட வெளியே வருது.
எது போன வழியே வரணும். போகும்போது சிறிய வழியாக இருந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. வரும்போது சிறிய வழியில் வருவதனால தானும் துன்பப்பட்டு தன் தாயையும் துன்பப்படுத்தி, இதான் திருவாசகம் சொல்லுது, தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்து, தாயையும் துன்பப்படுத்தி தானும் துன்பப்பட்டு இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்தோம். நம்ம வந்து சேர்ந்த கதை, இந்த கதை யாருடைய கதை? நம்ம கதை. மண்ணுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு என்ன ஆயிற்று? அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க அறிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க ஆன்மறையரங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆன காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே திருச்சிற்றம்பலம். ஐயா, அடுத்த வகுப்பு நமக்கு 5வது ஞாயிறு. வழக்கமாக 4வது ஞாயிறு தான் வரணும். அன்றைய நாளில் நம்முடைய கொங்கு நாட்டில் ஒரு உழவாரம் செய்கின்ற ஒரு பெரியவர் இருக்காங்க.